ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மொறு மொறுன்னு செட்டிநாடு மசாலா சுயம், அதாவது கார சுயம். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கிற இந்த சுயம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ராணாஸ் கிச்சன். கிண்ணத்தில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி, கூடவே 1 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 2 சம அளவு எடுத்துக்குங்க. நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து கவர் பண்ணி விட்டுக்குங்க. 1 மணி நேரம் அது நல்லா ஊற விட்டுக்கலாம். 1 மணி நேரத்திற்கு அப்புறம் நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறம் அதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி மிக்சி ஜார்ல சேர்த்து விட்டு நம்ம வடமாவுக்கு அரைக்கிற மாதிரி தண்ணியை தெளிச்சு அரைச்சி விட்டு எடுத்துக்குங்க. மாவு நல்லா அரைப்பட்டு வரத்துக்கு ஊறின அரிசி உளுத்தம் பருப்பை ஒரேடியா மிக்சி ஜார்ல சேர்க்காம பாதி பாதியா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. மாவு பார்த்தோம்னா மெதுவடைக்கு மாவு நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரெடி பண்ணி எடுத்துக்கணுங்க. மாவு எல்லாத்தையும் பாத்திரத்துக்கு மாற்றி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்குங்க. மாவு இப்படி கிளறி எடுத்து போட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி ஃப்ளோ ஆகணும். இது கரெக்டான பதம். மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்து அடுத்து இதுக்கு ஒரு தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, கூடவே உங்க காரத்திற்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துக்குங்க. நான் வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. மீடியம் சைஸ் வெங்காயமா இருந்தா 2 சேர்த்துக்குங்க. வெங்காயத்திற்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ஏற்கனவே நம்ம மாவுல உப்பு சேர்த்துருக்கோங்க, அதனால வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கூடவே நறுக்கிய கருவேப்பிலை, நறுக்கிய கொத்தமல்லி தழையை சேர்த்துக்குங்க. சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. கடைசியா 2 பத்தை போல தேங்காவை துருவி சேர்த்துக்குங்க. ஒரு பெரட்டி விட்டு சில நொடிகளுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. தாளிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை அப்படியே மாவு கூட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க, இப்படி எடுத்து போடும்போது நல்லா மாவு இப்படி ஃப்ளோ ஆகணுங்க. இது கரெக்டான பதம். மாவெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். கடாயில எண்ணெயை விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சிருச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணி விட்டுக்குங்க. ஏன்னா எண்ணெய் வந்து அதிக சூடா இருக்கக்கூடாதுங்க, மிதமான சூட்டுல இருக்கணும். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற மாவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க கிள்ளி சேர்த்துக்குங்க. கரண்டியே உடனே விட்டுடாதீங்க. நம்ம சேர்த்துருக்கிற இந்த சீயம் வந்து அப்படியே உப்பி மேலே அதுவா வருங்க. அதுக்கப்புறம் நீங்க திருப்பி விட்டுக்குங்க. பக்கமும் வெந்து வரத்துக்கு திருப்பி விட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. மீதமுள்ள மாவுலையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்குங்க. அவ்வளவுதாங்க, நல்லா மொறு மொறுன்னு செட்டிநாடு மசாலா சுயம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் இது போல பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.